Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview show. இது டபுள் ஹெட்டரோட செகண்ட் கேம் இருந்தாலும் சென்சேஷனல் கேமா இருக்க போது. சிஎஸ்கே வர்சஸ் டிசி சென்னையில ஆடுறாங்க. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமுக்கு திருப்பி பேண்ட் வேகன் திருப்பி வரப்போகுது. சிஎஸ்கே எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சிஎஸ்கே மேல. 3-3 தோத்துருக்காங்க. எஸ் வி நோ, பட் டெல்லி இஸ் கமிங் ஃப்ரம் அ ஹார்ட் பிரேக். இது எந்த பக்கம் வேணா முடியலாம். This can be the moment for CSK to turn things around. From here, they can pick up this two and start traveling in this IPL 2026. வணக்கம் and welcome to the show, P-Dog. இந்த பெரிய கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து காம்பினேஷன்ஸ் என்ன இருக்க போகுது, 11 என்ன ஆட போறாங்க, முக்கியமா கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன 11 ஆட போறாங்க சிஎஸ்கே அண்ட் டிசி. How big a game is this going to be for both the teams? Every game is a big game until you get into playoffs, Vicky, for all the teams. Okay, KKR also unfortunately hasn't got a W to their name. They're not out of the race. போன தடவை சிஎஸ்கே தோத்த போதும் என்ன சொன்னேன், 11 மேட்ச் இருக்கு, 11 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சா they will get into playoffs. ஓகே, இந்த மேட்ச் அவங்க தோத்தா கூட 10 மேட்ச்ல 8 ஜெயிச்சா that's still in a chance. நீங்க வந்துட்டு 7க்கு 7 தோத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் இல்ல தலைவரே இப்ப ஒன்னும் ஆவாதுன்னு சொல்லுமே ஒழிய, இட் இஸ் எவ்ரி கேம் இஸ் அ பிக் கேம் இன் ஐபிஎல். இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் காம்படிஷன். த 2 பாயிண்ட்ஸ் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இஸ் கமிங் டு எ ஸ்பேஸ் வேர் தே காட் நத்திங் டு லூஸ். பாயிண்ட் நம்பர் 1. DC is always coming there thinking we should have been top of the table, we should have been top of the table அப்படின்னு யோசனையில வருவாங்க. அப்படிங்கும் போது நத்திங் டு லூஸ் அப்படின்னு வர்றவங்க ஆல்ரெடி அடி நான் 2 புல்லட் வாங்கிட்டேன், இங்க ஒரு புல்லட் இங்க ஒரு புல்லட் சுட்டுட்டாங்க என்ன அப்படின்னு சர்வைவ் ஆகி நிக்கிறேங்கும் போது அட இவ்வளவுதானா நீ சுடு நான் பாக்குறேன் வர்றவன் எப்பவுமே டேஞ்சரஸா இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேனே, இப்ப லாஸ்ட் இதுல வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் அதை தான் சொல்லுவேன். அவங்க 209 அடிச்சாங்க. ஐ தாட் தேர் 17 ahead. They didn't bowl well. That's an absolute bottom line. அதனால நீ 209 அடிச்சுட்டு அதனால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு 230 சென்னையில டார்கெட் பண்ணினா இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரோட 15 ரன் கம்மி அடிச்சா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தட் இஸ் அப்சல்யூட் பாட்டம் லைன் யூ நீட் டு டேக் ஆன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பாருங்க 2024 ஐபிஎல்லையும் உங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. 2025 ஐபிஎல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நடந்த ஒரு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா டீம் வின்னிங் த டாஸ் bowling ஃபர்ஸ்ட் 1. ஓகே, இங்க ஏன்னா உங்களுக்கு இது எடுத்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சேலஞ்ச் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து பெட்டர் ஆகுது. ஆக்சுவலி இந்த கூல் பிரீஸ் செட்டில் ஆன உடனே சர்ப்ரைசிங்லி வாட் ஐ வில் டெல் இஸ் வின் த டாஸ் அண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன். ஈவன் ஃபார் சிஎஸ்கே ஐ வாண்டட் them to bowl first. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த லாஸ்ட் இயர் ஐபிஎல், இந்த இயர் ஐபிஎல்னா ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா இஸ் வாட் இஸ் அச்சீவ் இன் தி ப்ரீவியஸ் கேம் 209 for 5 சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 210 for 5 பிபிகேஎஸ் for சிஎஸ்கே. highest chase is also 210 for 5 18.2 overs PBKs for CSK. உங்களுக்கு இந்த 192 உங்களுக்கு இந்த 192 போனோம் அப்படின்னா பவர் பிளேல ஒரு 57 ரன் வந்தே ஆகணும். ஓகே, 57 என்ன 57 கணக்கு? லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே பவர் பிளேல 57 for 1. ஓகே, 2 விக்கெட் போனாலும் அந்த 57 ஸ்டார்ட் வந்தே ஆகணும். 7 to 10 இங்கேயும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஸ்பின்னர்ஸ் நிறைய வருவாங்க. ஒரு 85 for 2 வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 for 2, ஒரு 127 to 132 அந்த மாதிரி வரும். கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு 56ல இருந்து 63 ரன் வந்துடும். தட் வில் டேக் யூ டு 192. நான் திருப்பி நிறைய பேர் அதான் கேள்வி கேட்பாங்க, சும்மா இருங்க சார் 210 டிஃபெண்ட் பண்ண முடியல, 192 எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? தப்பான பவுலிங் காம்பினேஷன் ஆடுறீங்க. தப்பான பவுலிங் காம்பினேஷன் நீங்க ஆடும்போது சென்னையில 2 ஸ்பின்னர் இல்லாம நீங்க ஆடவே முடியாது. 100 அட்டாக்கிங் ஸ்பின்னரா இருக்க முடியும். நீங்க தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன்னை கொடுத்துட்டு நாங்க தோத்துட்டேன், ஆவரேஜ் ஸ்கோர் கம்மின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இட் தேர்.
பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி பார்த்தீங்கன்னா 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி பார்த்தீங்கன்னா 7.79ங்கும் போது when you don't bowl 8 overs of spin, when you don't bowl that economical 8 overs in Chennai, you got no chance of winning. That is the absolute bottom line I will talk about. சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கரெக்டா இல்லையான்னு பாருங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வர்ட், ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஜெனி ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ், அகீல் ஹுசேன், அன்சுல் கம்போஜ் அண்ட் நூர் அஹமட். அவங்களோட இம்பாக்ட் சப் கலீல் அஹமட். இப்படிதான் போனோம். சாம்சன், ருத்ராஜ், மாத்ரே, பிரேவிஸ், தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ், அகீல் ஹுசேன் கேன் பேட்டர். யாராவது என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அகீல் ஹுசேன் வித் பேட். ஒன்பது பேட்ஸ்மேன் என்ன பொறுத்த வரைக்கும். கலீல் அஹமது, அன்சுல் கம்போஜ், ஜெனி ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஷ். 4 ஃபாஸ்ட் பால் பெரிய ஸ்விங்கர்ஸ் போடுவார் அவரு ராமகிருஷ்ண கோஷ். அதுக்கப்புறம் யூ காட் அகீல் ஹுசேன் அண்ட் நூர் அஹமத், a guy who can be a very good defensive left arm spinner who can give you 4 ஓவர்ல 19-4 அந்த முட்டெல்லாம் கிடையாது. 4 ஓவர்ல 34 அக்கீல் போடுவாரு. அத அவர் போட்டார்னா பழைய நூர் அகமது நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க பாக்குறது 99 அகமது. நூர் அகமது பார்க்கல. அந்த சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க 99 அகமதை பார்க்க மாட்டீங்க, நூர் அகமதை பார்ப்பீங்க. இதுதான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்க வந்து பிரசாந்த் வீரை டிராப் பண்ணுவீங்க? he scored a very good 29 of 43. yes, he batted very well. இம்பாக்ட்ன்றது என்ன தெரியுமா? அந்த முகுல் சௌத்ரி அடிச்சார் பாருங்க, அதுதான் இம்பாக்ட் ஆடினீங்கன்னா கடைசியில. சோ எனக்கு வந்து அகீல் ஹுசேன் would have definitely batted 29 balls, would have got 40 runs, and he can bowl where you are not considering him as a bowler. போது அகீல் should play. This is my playing 11, Vicky. Please give me your thoughts whether it looks okay to you or you're going to add up someone and change this playing 11, playing 12 rather. மேட்சிங் மேட்ச் நம்ம கதறோம். இதே மாதிரி நீங்களும் எல்லா மேட்சும் வந்து அகில் ஹுசேன் ஒரு நல்ல காம்பினேஷன்ல போட்டு 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 ஒரு 11 கொடுக்குறீங்க. பட் அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. பட் சிபி டாக் என்னதான் இருந்தாலும் they will also feel that they have to add a spinner. It is ஆமா, the toss up is going to be between அகில் ஹுசேன் or பிரசாந்த் வீர் தான் நான் நினைக்கிறேன். And I think they shouldn't see the நீங்க சொன்ன மாதிரி 29 ball 43 of பிரசாந்த் வீரை பார்க்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். Because it was absolutely at no cost one. என்னதான் நான் ரன் அடிச்சாலும் டினை பண்ணல அவரோட கேமையோ அவரோட குவாலிட்டியோ, அதெல்லாம் எதையுமே டினை பண்ணல. அட் வாட் சிஎஸ்கே இஸ் கரண்ட்லி நீடட், என்ன தேவை சிஎஸ்கேல இப்போ அப்படின்றத பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் அட்டாக் தேவை. நல்ல ஸ்பின்னர் ஒருத்தர் உள்ள வரணும், அந்த கண்ட்ரோலிங்கா போடுறதுக்கு ஒரு ஸ்பின்னர் வரணும். இந்த பக்கம் விக்கெட் எடுப்பாங்க கண்டிப்பா. 100 நீங்க சொல்ற மாதிரி 99 அகமட் வந்து 100 அகமடா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நான் அக்ரி பண்றேன். பட் ஆனா இதெல்லாம் ஆடுவாங்களா தெரியாது. ஒரே ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, பிரைட்டா மூஞ்சி நீங்க வந்து நம்பர் 4 சொல்ல மாதிரி சிரிக்கிற மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருந்தேன்னா, பிரேவிஸ் 100% இறங்குறாரா? அதை மட்டும் சொல்லுங்க. 100% இறங்குறாரா? அப்ப பிரேவிஸ் இறங்குறாரு. அண்ணன் சேனல்ல வேற ஒரு இது இன்டர்வியூ வேற ஒண்ணு கொடுத்துருக்காரு. பயங்கரமா நல்லா கியூட்டா குட்டி பையன் அழகா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சூப்பரா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது முட்டிக்கால் போட்டுன்னே கட்டப்பா மாதிரி இறங்குவாரு கிரவுண்ட்ல. அடிச்சாருன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிரேவிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப அந்த கப்பல்ல வந்து ஓட்ட விழாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு பாதி உடஞ்ச கப்பல்ல உள்ள வந்து அந்த கப்பலை மீதியும் முழுகாம கொஞ்சம் தூக்கி நிறுத்தினாரு அவரு, கொஞ்சம் தூக்கி பிடிச்சாரு, தோல்ல தாங்கினாரு லைட்டா. சோ அந்த மாதிரி இந்த பிவட்டல் கேம்ல பிரேவிஸ் அடிச்சு ஒரு வின் பண்ணி கொடுப்பாருன்றத வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கட்டும், சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இருக்கட்டும், சிஎஸ்கே திருப்பி அந்த ஒரு நல்ல ஒரு வின் பண்ணி திருப்பி அந்த மொமெண்டம் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரீட் இஃப் பிரேவிஸ் ஸ்கோர்ஸ். பட் என்ன அந்த கான்ட்ரரி என்னன்னா, பிரேவிஸ் ஆடின கடைசியா அந்த SA20ல ஆப்பனண்ட் ஆன அந்த டீம் ஆடினாரு, அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 100 அடிச்சாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு அகைன்ஸ்டா இறங்க போறாரு இங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிடாக். இந்த கேமுக்கு வந்து வின் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்க போகுது? வாட் இஸ் யுவர் எட்ஜ் கோயிங் டு பி? எட்ஜ் கொடுக்க போறீங்களா இல்ல பீட்டன் ஆகி எட்ஜ வந்து எடுக்க போறீங்களா? இப்படி நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் 11 வேணான்னு சொன்னா எட்ஜ் பாருங்க, நான் எவ்வளவு பிரேவிஸ் உள்ள வந்ததுல நான் எவ்வளவு மும்முரமா இருக்கேன் பாருங்க. கீழே கதற விட போறாங்க நான் கமெண்ட்ஸ்ல, யோ அந்த டீமை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. சாரி பீடர்.
எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் படிக்க போறேன். எக்ஸப்ட் ஒன் சேஞ்ச். கேஎல் ராகுல் 11 நிசாங்கா, அபிஷேக் போரல், சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டன் ஸ்டப், டேவிட் மெல்லர் இது ஃபிட், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், டி நட்ராஜன், லுங்கிசானி எக்ஜிடி. அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி முகேஷ் குமார். 100% எனக்கு தெரிஞ்சு ராணாக்கு பதிலா அபிஷேக் போரல் கண்டிப்பா வருவாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அபிஷேக் போரல் வந்துட்டு தட்ஸ் கோயிங் டு டேக் த பர்டன் அவுட் ஆஃப் கேஎல் ராகுல், not keeping the wickets. அதனால this is what is my playing 12. Please Vicky, if you need to add on something, இல்ல ராணா தான் ஆடுவாருன்னு நினைக்கிறீங்களா? I think that is the only question to be answered. Please give your thought before we can go for the win fact. இன்னொரு கொஸ்டின், மில்லர் இல்லைன்னா அசுதோஷ் சர்மாவா டைரக்டா அங்க? ஆமா, அங்க அவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு Fill வெளில பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிறது யாரு? ஷமீரா வெளியில இருக்காரு, ஜமீசன் வெளியில இருக்காரு, ஸ்டார்க் இன்னும் வரல. அப்படிங்கும் போது ஸ்ட்ரெயிட்டா அசுதோஷ் சர்மாக்கு தான் போவாங்க, அது எந்த சந்தேகம் கிடையாது. பட் So, மில்லர் 3 பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஒரு இதுதான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தே காட் எனஃப் டைம் டு ரிகவர்ன்றதுனால மில்லர் வில் பி ஃபிட்னு சொல்றாங்க. அப்படி அவர் இல்லைன்னா அசுதோஷ் சர்மா வில் ஸ்லாட்டட். அவங்க இல்லைன்னா 3 ஃபாரினரோட போவாங்க. ஆமா, அப்சல்யூட்லி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரில்லியன்ட், சூப்பர். அதான் எனக்குமே தெரிஞ்சு ராணாக்கு பதிலாக பொரேல் போவாங்கன்னு தான் தோணுது பிடாக். பிகாஸ் ராணா வந்து சில பேருக்கு வந்து அடிக்கிற ரன்னு வரலன்றது வேற. பட் இவர் வந்து ரொம்ப டச்சே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு வந்து எங்க ரன்னு வரப்போகுதுன்னே தெரியல. ஏன்னா நிதிஷ் ராணா இந்த மாதிரி ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்ததுல ஐபிஎல் ஒரு 2 கேம் அவுட் ஆவாரு, அதுக்கப்புறம் டப்பு டிப்புன்னு 6 அடிச்சு விட்டுருவாரு, ஸ்பின் எல்லாம் போட்டு வெளுத்து விட்டுருவாரு. பட் எதுவுமே படல இந்த வருஷம் அவருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் தேர் கோயிங் டு ஜஸ்ட் கோ வித் அபிஷேக் பரல், ஹூ ஆல்சோ பிளேஸ் இன் டபுள் கியர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவங்களுக்கு தேவை. who can just anchor that, எப்படி சொல்றது, நீங்க சொல்லுவீங்களே எப்பவுமே ஸ்பெசிபிக்கான அந்த 11 to 16 ஆர் இந்த 7 to 10 ஆங்கர் பண்றதுக்கு ஒரு 100% அந்த அபிஷேக் பரல் மாதிரி ஒரு பிளேயர் தேவை. and he also fits the bill and also have done well for DC in the past. So I think I'm just going to go with the same playing 11 playing 12 if Miller fits in, இன்ஜுரி எதுவும் இல்லாம கன்சர்ன்ஸ் இல்லாம ஃபிட் ஆனார்னா கண்டிப்பா அதே இதுதான் ஆட போறாங்க. இப்ப சொல்லுங்க வின் ஃபேக்டர் என்ன? நான் போடுறேன், நல்ல அவுட் ஸ்விங்கர் போடுவேன். எட்ஜ் பண்ண போறீங்களா இல்ல விட போறீங்களா? எப்படி சொல்றேன் உங்களுக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 overs தான் சேம் திங் வாட் வி ஸ்போக் அபவுட் முல்லன்பூர், மச் சிமிலரா இருக்கும். போன மேட்ச் சிஎஸ்கே பிபிகேஸ்ல சிஎஸ்கே 77 for 1 after 8 overs, பிபிகேஸ் 88 for 1 after 8 overs. அதை டிக் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி த்ரூ அவுட் 1 to 20, நாட் மற்ற இதுல வந்து 7 to 20 சொல்லுவேன். இங்க ஸ்பின் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே ஃபேக்டரா இருக்கும். பிபிகேஸ் 3 ஓவர்ல 21 ரன், ஒரு விக்கெட், அந்த ரூல்னால சஹல் போடல. 7 ஓவர், 8 ஓவர்ஸ்ல 84. அவங்க 3 ஓவர்ல 21 இவங்க 8 ஓவர்ஸ்ல 84. 98 99 அகமதா இருந்தாரு, 100 கிட்ட கூட அவர் வரல. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 overs பேட்டிங் அப்படின்னு சொன்னா நோ மேட்டர் வாட், இப்ப எல்லாருமே சஞ்சு சாம்சனை கண்ணப்பண்ணான்னு அபியூஸ் பண்றாங்க. அப்படிதான் அபியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. இப்ப 3 மேட்ச் தான் நடந்தது. குவாலிட்டி பிளேயர். ஓகே, ருத்ராஜ் கேக்வாட் அதே மாதிரி தான். திருப்பி சொல்றேன், முடியும் போது பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் மினிமம் ஒரு 450 ரன் அடிச்சிருப்பாரு ஐபிஎல்ல. ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்திரம் இஸ் பிளேயிங் அப்சல்யூட்லி ஃபியர்லெஸ்லி, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் டைம் எடுப்பாரு ஒழிய கேஎல் ராகுல் நிசாங்கா வந்து நொறுக்கிறாரு. அதுக்கப்புறம் there is a chance that நிதிஷ் ராணா can be replaced by அபிஷேக் போரல். அப்படிங்கும் போது இங்க வந்து 10 நிசாங்காவை தவிர பிளேயர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர் கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது. அங்க பிளேயர் கொடுக்க ஆள் இருக்கு, ஆனா both of the players are running out of formன்றதுனால இதுல வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்றது உங்களுக்கு, எட்ஜ் அப்படின்றது ஒரு ஈவன் ஸ்டீவன்ஸ் சொல்லுவேன். அங்க பாத்தீங்கன்னா பாப்பு, உங்களுக்கு வந்து விப்ராஜ் நிகம், அதுக்கப்புறம் வந்து இவர் இருக்காரு, யாரே குல்தீப் இருக்காரு. 3 பேர் இருக்காங்க. திருப்பியும் நான் சொல்றேன், அக்கீல் ஹுசேன் வந்துட்டாரு அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு நூர் அஹமத் அப்படின்னா still Delhi will have a little bit of a edge in the spin thing, but these guys can match. அந்த edge டெல்லிக்கு டெஃபினட்டா இருக்கு. As an analyst, seeing the conditions, seeing the win factors, Delhi will go with the edge of 52-48. ஆனா சிஎஸ்கே இந்த பச்சை குத்திட்டு வச்சிருக்கிற ஒரு நார்மல் ஃபேனா சிஎஸ்கே will go with the edge of 61-39. அனலிஸ்டா ஒரு எட்ஜ் கொடுத்துட்டேன், ஃபேனா ஒரு எட்ஜ் கொடுத்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி 2 எட்ஜ் கொடுக்குறதா கொடுக்கலாம். எமோஷன்ஸாவது ஒன்னாவது, நான் அனலிஸ்ட் விக்னேஷா எட்ஜ் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க எட்ஜ் கொடுக்குறீங்களா? கொடுங்க, பிஃபோர் யூ கேன் கோ ஃபார் கேம் சேஞ்சஸ்.
பீடாக் இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்ல பீடாக். இவர் சொல்லுவார், மணிவண்ணன் வந்து முதல்வன் படத்துல சொல்லுவார், இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையேப்பான்ற மாதிரி. உங்களுக்குள்ளேயே டபுள் பர்சனாலிட்டி. அதான் நீங்க ஆல்ரெடி அன்னியன்னு அம்பி ரெமோ 3 வேஷம் வந்து போட்டு கின்னுன்னு போட்டிருக்கீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க அந்த அனலிஸ்ட் அண்ட் இதை கொடுத்துட்டீங்க. நானுமே ஃபேன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டாமினேட் திஸ் கேம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, ஒன்னு வந்து சிஎஸ்கே வந்து they are just trying to figure out what the combination that is going to suit them. So if they will definitely try. மூணு கேம் தான் அட்லீஸ்ட் நல்ல குட் டீம்ஸ்லாம் வந்து 3 கேம்ஸ்க்கு மேல பெருசாலாம் ஒண்ணுமே வந்து நீங்க ரொம்ப பிசாராலாம் எதிர்பார்க்க முடியாது. 3 கேம்ல கொஞ்சம் அப்படியே கடுபடா போகும். ஒரு கேம் ஜெயிச்சிருக்கலாம், பட் க்ளோஸ் போய் கொஞ்சம் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2 கேம் we just got outplayed, அது வேற விஷயம். பட் எஸ், 3 கேம் தோத்தாலும் இந்த கேம்ல ஹோம்ல சிஎஸ்கே பீட் பண்றது ஆக்சுவலா அவ்வளவு ஈஸி கிடையாது. பிபிகேஎஸ் ஒரு ஆல்ரெடி 6000-7000 கிலோமீட்டர் ஓடின என்ஜின்ன்றதால மட்டும்தான் இங்க ஈஸியா சர்வைவ் ஆக முடிஞ்சது. ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினாரு, எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினாரு, அதனால ஒரு சான்ஸ் இருந்தது. பட் டிசி வந்து அப்படி தே கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராண்டட் கிடையாதுங்க. ஸோ ஐ ஆம் நாட் கோயிங் டு கோ வித் அன் அனலிஸ்ட். இது வந்து பண்ண போறது இல்லை. ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் ஒன்லி ஒன் ஃப்ரம் த ஹார்ட், ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் த ஹார்ட். அனாலிசிஸா இருக்கட்டும், ஃபேன் பர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணுதான் எனக்கு. சிஎஸ்கே இஸ் கோயிங் டு கோ வித் அகெயின் ஒரு டீசன்ட் எட்ஜ் 55-45 டு சிஎஸ்கே கொடுக்குறேன். சிஎஸ்கே ஐ திங்க் வில் நாட் லெட் மீ டவுன் திஸ் கேம். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலா ஐ வாண்ட் டு சி சிஎஸ்கே வின் திஸ் கேம், which also like நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. which will like நிறைய அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒன்னு. ரெண்டாவது, இஃப் தே கேன் ஃபைண்ட் ஃபார்ம் அகேன்ஸ்ட் அ வெல் ஆயில்ட் யூனிட் லைக் டிசி, தே கேன் பீட் அ லாட் ஆஃப் டீம்ஸ் which is going to come up. கேகேஆர், எல்எஸ்ஜி நிறைய இருக்கு. the momentum has to be set from here, and I think this is the first step that CSK is going to முதல் பஞ்ச் கொடுக்க போறாங்க இங்க தான் நான் நினைக்கிறேன். டிசி will take this punch from CSK ன்னு ஐ பிலீவ். ஸோ 55% கொடுத்துருக்கேன். கேம் சேஞ்சர்ஸ் இந்த பெரிய கேம்க்கு பீடாக், பிக் கேம் 10-11 நிறைய பேர் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இப்படிதான் வந்து போன தடவை சொன்னாரு இவரு, ஐயா பண்ணிட்டு உன்னை நம்பி நான் சொல்லியிருக்கேன் மானத்தை வாங்கிறாதையான்னு. ஜெயிச்சுட்டாங்க கடைசி பால்ல. இப்ப அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதுவும் நடந்துருமோ, நடக்கணும் தான் ஆசை. அனலிஸ்ட விட்டு இல்லையா, பேனை பாரியா. கேம் சேஞ்சஸ் பார்த்தா இந்த ராகுல்ன்ற வண்டி வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூட்டர்லாம் வந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிர்காலத்துல ஸ்டார்ட் ஆகாது, ஜோக்கு போட்டு இழுக்கணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தா ஓடும். அகெயின் ஐம் பிக்கிங் கேஎல் ராகுல். அந்த பக்கம் ஒரு ஆளு பாடினே ஆட போறாரு, குத்துங்கடா குத்து ஏழூரு கேக்க குத்து அப்படின்னு. எந்த அளவுக்கு அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ, வர்றாருலே சேட்டன் இந்த தடவை செட்டில் பண்றாருலே ஸ்கோரு. என்னோட கேம் சேஞ்சர் சஞ்சு சேட்டா சாம்சன். அடி போலி இல்ல, அடி நெஜம். இப்ப விக்கி நீங்க சொல்லுங்க. என்னோட கேம் சேஞ்சர் ஃப்ரம் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு பி ஆயுஷ் மாத்ரே. என்னடா டிவால் பிரவிஸுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு ஆயுஷ் மாத்ரேங்கிற அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, டிவால் பிரவிஸ்க்கு நல்ல ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க, அவங்க லெக் ஸ்பின் வச்சிருக்காங்க, வெரைட்டி இருக்கு, லெக் ஸ்பின் இருக்கு. நான் ஃபேன் பர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் யோசிக்காம சொல்ல மாட்டேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து அக்சர் வச்சிருக்காங்க சுருக்குன்னு போறதுக்கு. விப்ராஜ் நிகம் பிரிங்ஸ் இன் த கூகுளி அண்ட் லெக் ஸ்பின் வெரைட்டி எடுத்துட்டு வராரு. அண்ட் குல்சான்ற மாதிரி குல்தீப் வந்து குல்தீப் தான் இஸ் கோயிங் டு பி தி ட்ரம்ப் கார்டு ஃபார் பிரவிஸ் நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த அவுட் சைட் ஆஃப்ல கொஞ்சம் கூகுளி போட்டு தள்ளுவாரு, அதனால பிரவிஸ் கொடுக்கல. பிரவிஸ் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். நீங்க இப்ப அந்த ஸ்பின் அட்டாக் சொன்ன உடனே கொஞ்சம் டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், ஓ நல்லா இருக்கு ஸ்பின், ஆக்சுவலா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆயுஷ் மாத்ரே வில் கிவ் தட் இனிஷியல் த்ரஸ்ட். I hope Sanju Cheta and Rutu gets us off to a brilliant start, and Matre just takes it on from there. So Matre from my side. DC ல வந்து 10 இல்லை 11 நிசங்கா. சேப்பாக்ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட பவுலிங்கை டிஸ்டர்ப் பண்றது வந்து இந்த ஓப்பனர்ஸ் தான் ரொம்ப படுத்துறாங்க. பிரியான்ஷாரியா போட்டு பிரின்னு பிரிச்சாரு, அந்த மாதிரி 10 நிசங்கா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 10 நிசங்கா கொஞ்சம் குள்ளா வேற, கொஞ்சம் டீசென்டான பால் நல்லா வருது, கொஞ்சம் பவுன்ஸ்லயும் வருது. இவங்க எல்லாம் கொஞ்சம் டால் பவுலர்ஸ். கலீல் ஆகட்டும், ஓவர்டனா இருக்கட்டும், அன்சுல் கம்போஸ் கூட டீசென்ட் அளவுக்கு ஒரு டால். ராமகிருஷ்ண கோஷாண்டா அவரும் கொஞ்சம் டால் தான். ஸோ நல்ல பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. ஸோ அண்டர் த பால் போய் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால
பத்தும் நிசாங்கா ஃப்ரம் ஹியர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன் பாருங்க என்னன்றத. ஸோ அதனால பத்தும் நிசாங்கா ஃப்ரம் டிசி. இதுதான் என்னோட 2 கேம் சேஞ்சர்ஸ். பிரில்லியண்டா கேம் சேஞ்சர்ஸ் முடிச்சாச்சு. பிக் கேம். நான் வேற கொஞ்சம் கொஞ்சம் தௌலத்தை தான் கொடுத்துருக்கேன், 55%. ஐ ஹோப் சிஎஸ்கே வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போகலாம். 1 question ஃப்ரம் பிரவீன் ராகுல் 4413 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக், பிக் ஃபேன். Nowadays fast bowlers are getting injured very frequently. For example, take Mayank Yadav. He is not able to play even 2 matches continuously, whether in LSG or for India, due to recurring injuries. My question is, how are these bowlers able to bowl many overs without injury in domestic cricket? But once they come to the IPL or the Indian team, they start facing frequent injuries. கைண்ட்லி பிக் மை கொஸ்டின். பிக் பண்ணியாச்சு, கேட்கவும் கேட்டாச்சு. அதுக்கு எப்படி என்னன்றதை மொழிபெயர்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய இன்ஜுரி ஆகி பார்க்குறோம். மயங்க் யாதவ் கேஸ் எடுத்துப்போம். அவர் வந்து நிறைய எல்எஸ்ஜிக்கும் நிறைய சேர்ந்தா மாதிரி கேம்ஸ் ஆடல. 1 or 2 கேம்ஸ் ஆடுறாரு, திருப்பி 1 or 2 கேம்ஸ் இன்ஜுரி ஆறாரு. இந்தியாவுக்குமே 2 கேம்ஸ் நல்லா குவிக்காலாம் போட்டாரு, 150 கிளாக் பண்ணாரு. பட் ஆட முடியல கண்டினியூஸா. இது எதனாலன்னு கேக்குறாரு. டொமஸ்டிக்ல வந்து நல்லா சேர்ந்தா மாதிரி அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 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 ஃபுல் டோர்னமெண்டா இருக்கட்டும், இல்ல சேர்ந்தா மாதிரி ரஞ்சி டிராபிஸா இருக்கட்டும், சேர்ந்த மாதிரி விஜயசாரியா இருக்கட்டும், நிறைய கேம்ஸ் ஆடுறாங்க. பட் when they graduate to this IPL level or the international circuit as a rookie, ஏன் அவங்களால வந்து அந்த இன்ஜூரியை மேனேஜ் பண்ண முடியல? ரெக்கரிங் இன்ஜூரிஸ் ஏன் வருது? எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின். டொமஸ்டிக் கிரிக்கெட் அவங்க ஆடும்போது இன்ஜுரியை ஹைட் பண்ணி ஆடலன்றதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஏன்னா நானே பண்ணிருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஓகே. அண்ட் தென் இஸ் எனி ஒன் இன் டச் எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட்டோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டோ, ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோ, எப்படின்னா ஒரு பிளேயரை என்ன பண்றாங்க, அந்த ஆப்ஷன்ல எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. ஐபிஎல் முடிஞ்சது போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு போலர் இன்ஜுரியா இருக்காங்க அப்படின்னா அவன் எங்கெங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடுறானோ அந்த மெடிக்கல் டீமோட யூ டு பி இன் டச் வித் யூ. அவனோட ஒர்க் லோட் இருக்கு. மேட்ச் எவ்ரி மேட்ச் முடிஞ்சோடனே ஒர்க் லோட அனுப்பு, அவனோட அசஸ்மெண்ட் அனுப்பு. ஹவு ஃபிட் இஸ் he bowling? மயங்க் யாதவ் 145 km/h ஆவரேஜ் ஸ்பீட்னா இஸ் he showing that in domestic cricket? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெடிக்கல் டீம் ஐபிஎல் இருக்கிற அளவுக்கோ இன்டர்நேஷனல் டீம்ல இருக்கிற அளவுக்கோ அந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்க மாட்டாங்க. ஸ்கில் லெவல்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று ஒரு சில சமயம் இந்த மாதிரி டொமஸ்டிக்லேயே நான் என்னால் ஆட முடியல இன்ஜுரின்னு படுத்துட்டா எனக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் எவனும் பெட்டும் போட மாட்டான், இன்டர்நேஷனல் டீமுக்கு எதுவும் வரமாட்டான்னு சொல்லிட்டு 70% ஃபிட்டாக இருந்தாலும் அப்படியே அப்படியே ஓடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க டொமஸ்டிக்ல. ஓகே. அந்த இன்ஜுரியை வச்சுட்டு நீ ஆடும்போது தான் உனக்கு என்ன ஆகும், அக்ரிவேட் ஆகினே இருக்கும் இன்ஜுரி. இப்போ வந்து இவங்க ஆடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நான். ஒரு சில டீம்ல சொல்ல விரும்பலாத ஒரு சில டீம்ல வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் ஆட முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏன் ஆட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டா, இவர் இன்ஜுரி தலை, அவர் இன்ஜுரி தலை, இவர் இன்ஜுரி தலை. எப்படி எடுக்கிறீங்க இன்ஜுரி வந்த பிளேயரை? இல்லை இன்ஜுரி வந்து கரெக்டா ஐபிஎல் கேம்ப் வரும்போது வருமா? நான் 12 வருஷம் இன்டர்நேஷனல் டீம், 12 வருஷம் ஐபிஎல் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் இன்ஜுரி என்னன்னு. எனக்கு தெரியாது, நான் ஒரு பிசியோவோ மெடிக்கல் டாக்டரோ கிடையாது. ஆனா வந்துட்டு இன்ஜுரி எப்போ வரும், திடீர்னு ஐபிஎல் கரெக்டா கேம்ப் வந்து 4 நாள் பிராக்டிஸ் பண்ணும்போது இன்ஜுரி வந்துடும். 2 பால் 4 ஓவர் மோஷன் கான் போட்ட உடனே இன்ஜுரி வந்துடும். எப்படியா வரும்? அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் அ ஃப்ரீக் இன்ஜுரி. ஏதோ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகியோ ஏதோ ஒரு பிசிக்கல் இன்ஜுரி கீழே விழுந்துட்டாரோ, அப்படி இல்லாம 4 ஓவர் போலிங் போடுற எப்படி உனக்கு இன்ஜுரி வரும்? தி இன்ஜுரி இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பிளேயரை நீ இது பண்ற, இப்போ இந்த வருஷம் முடிக்கிறாங்க, இந்த பிளேயர்லாம் என்னோட இதுல இருக்கான், இவனை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியுது, வச்சுக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ரிட்டன்ஷன் லிஸ்ட், ரிலீஸ் லிஸ்ட் வேர் ஒன்லி கோயிங் டு கிவ் டிசம்பர் ஃபார் தி நெக்ஸ்ட் இயர்ஸ் ஐபிஎல். அது இந்த ஐபிஎல் முடிச்சோடனே நான் பிளான் பண்ணுவேன் யாரை வச்சுக்க போறேன் யாரை வச்சுக்க மாட்டேன்னு. அந்த வச்சுக்க போற பிளேயரை நான் அடுத்து என்ன பண்ணுவேன், அந்த சீசன் அடுத்த ஐபிஎல் வர்ற வரைக்கும் என்னென்ன கிரிக்கெட் என்னென்ன அசோசியேஷனுக்கு அவன் ஆடுறான். So first என்ன பண்ண, I will touch base, I will tell my medical team here to touch base with the domestic team or whatever it is. இவனோட ஒர்க் லோட் என்ன, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான், ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதே மாதிரி ஓடுறானா, எனக்கு அந்த வீடியோஸ் அனுப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த பவுலிங் கோச் சொல்லுவேன், பாரு இவனோட ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, ரியர் வியூ, சைடு வியூ
bowling இது கொடுக்குறான். இந்த சேம் எஃபர்ட் அந்த throttle அவன் போடுறானா பாரு, அந்த ஃபாஸ்ட் bowling கோச் நாலேஜபிளா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லையே அவன் போடலையே அப்படின்னா தெரிஞ்சிடும். பாதி இன்ஜுரி வச்சு அப்படியே நான் ஆடிடுறேன் அப்படின்னு. So these are the preventive measures you got to do. No one will get an injury when you just come to IPL or when you play international cricket. The injury is still there. It's not been healed. You're hiding it. You're still playing it. அந்த அக்ரிவேஷன் மேல வந்துனே இருக்கும். டக்குன்னு இங்க வரீங்க, இங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு வருஷம் 4 டீமோட ஐபிஎலோட இருந்திருக்கேன். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? எதுக்கு கேம்புக்கு 10 நாள் முன்னாடி வர சொல்றாங்க? இவ்வளவு ஃபிட்னஸ் ட்ரில்ஸ், இவ்வளவு ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பாப்போம் ததிங்க ரத்தம் போடுவாங்க அங்க. என்னையா அப்படின்னு பார்த்தா நிகழ் என்றது கண்டுபிடிச்சிருவோம். அந்த பெரிய லெவல்ல இருக்கும்போது, பெரிய லெவல்ல நிகழ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஸ்கேன்ஸ் எக்ஸ்ரேஸ் உங்களுக்கு போனான்னா இந்த ஸ்கேன்ஸ் எக்ஸ்ரேஸ் ரிவீல் பண்ணிடும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு பேக் டு த பிளேயிங் ஃபீல்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தே கான்ட் டேக் த ரிஸ்க் அட் லெவல் ஆஃப் ஐபிஎல் ஆர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். உடனே என்ன பண்ணுவாங்க? சீனியர் மேனேஜ்மெண்ட் கோச்சஸ் சொல்றாங்க, இல்ல இவனால ஆட முடியாது, இவன் ப்ராப்ளம் இருக்கு, இந்த டிஸ்க் இருக்கு, அது இருக்கு, ஸ்பாசம் இருக்கு, அது இதுன்னு அவங்க லாங்குவேஜ்ல அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லெவல்ல ஐம் நாட் கோயிங் டு டேக் ரிஸ்க் அட் ஆல் அன்லெஸ் அதர்வைஸ் இஸ் 100% ஃபிட் அண்ட் ரன்னிங். ஐம் நாட் கோயிங் டு பிளே ஹிம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இது பண்ணுது. The procedure has to be very simple, very to follow on what it does in domestic. அந்த டொமஸ்டிக் லெவல்ல அந்த அளவுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹைலி சாபிஸ்டிகேட்டடா இல்லைன்னாலும், இப்ப பாருங்கப்பா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்றான் பாத்தீங்களா உங்களுக்கு? பேட் கமின்ஸ் போடக்கூடாது ரூல் போடுறான், போடக்கூடாதுன்னு. ஜோஷ் ஹேசல்வுட் இவங்களுக்குலாம் எவ்ரி 2-3 டேஸ் எப்படி ப்ராக்ரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் என்ன ட்ரில் கொடுக்குறாங்க, கிரவுண்ட்ல அவர் என்ன பண்றாங்க, எவ்வளவு பால் அவர் வந்து போலிங் போடுறாங்க நெட்ஸ்ல, அவரோட ரீசெண்ட் ஸ்கேன்ஸ் என்ன, அதெல்லாம் அவன் பார்த்துட்டு கிளியர் பண்ணாதான் ஆட முடியும். அந்த மாதிரியான ஒரு இதைத்தான் இந்த செட்டப்ல ஐபிஎல் டீம்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் டீமா இருக்கட்டும், they should have a relationship between the load on the domestic or wherever cricket he plays to monitor whether when he comes to IPL is injury free. ஐபிஎலுக்கு வர ஒரு 6 மேட்சுக்கு அப்புறம் இன்ஜுரினா கூட பரவாயில்ல, டோர்னமெண்டே ஸ்டார்ட் ஆல அதுக்குள்ள உனக்கு இன்ஜுரினா என்ன அர்த்தம்? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை? திஸ் இஸ் ஹவ் யூ மேனேஜ் அ ஃபாஸ்ட் பாலர். யூஆர் அ ஃபாஸ்ட் பாலர், யூஆர் டொமஸ்டிக் சர்க்யூட்ல இஃப் த லோக்கல் பிசியோ ஆர் த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் ஃபீல்ஸ் தட் யூ ஆர் நாட் ஈவன் anything less than 100% fit, unless otherwise you are 100% fit, not going to allow you to play and aggravate the injury for a long season. இதைத்தான் நான் பண்ணுவேன். This is the reason where people come to the higher level, they are found wanted because they come with the existing niggle. Vicky, please add on. இது உங்களோட சப்ஜெக்ட். Before that we can give the finishing thoughts on emotional blockbuster game in Unbeaten. எஸ் பீடா, நீங்க சொன்னதுல வந்து there is two things about it. ஒன்னு வந்து ஒரு பிளேயரா வந்து தம் பிளேஸை தக்க வச்சுக்கணும், இல்ல நமக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நான் ஆடணும் அப்படின்னும் போது, என்னோட ஃபர்ஸ்ட் கேம்லயுமே வந்து நான் ஒரு 70% ஃபிட் தான். ஐ ஹேட் அ டேர் இன் மை லெஃப்ட் குவாட்ஸ் கிரேட் 2. அந்த கேம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை இங்க உங்க ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்றீங்க, இந்த பையன் விளையாடி இருக்கான், ஓரளவுக்கு மேட்சை பார்த்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அதுதான் ஒன்னு. அந்த பக்கம் தட் சைட் ஆஃப் த காயின். அதர் சைட் ஆஃப் த காயின் மிட் டேபிள் டீம்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அதாவது 34 ஸ்டேட் இருக்கு. அதுல மிட் டேபிள் டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனலிசம் இருக்கும் 100%, அதுல இல்லைன்னு சொல்லல. பட் நம்மளுக்கு இந்த ஒரு கேம் இம்பார்ட்டன்ட் கேம், நீ தான் ஸ்ட்ரைக் போலரு, வேற போலர் இல்ல, அப்படி நீ தான் ஆடி கொடுக்கணும், கொஞ்சம் ஆடி கொடு, இந்த டேக் ஒன் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. பட் நீ அடுத்து ஒரு பிளேயரா நீ தான் முடிவு பண்ணணும் அந்த கேம் நீ ஆடணுமா வேணாமா. டு பி வெரி ஹானஸ்ட், நான் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். Do not play when you are 100% fit, when you are not 100% fit. Only take the field if you are 100% fit. One thing, you are doing something wrong to your own conscience and your body. Second, you are going to let the team down if you are not going to play the full amount of overs, or the quota of overs to be bowled by you is expected out of the team. So அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. Injuries are bound to happen, but how you manage, how these people are managing is something வேற. Because full domestic season ஆடிட்டு தான் ஐபிஎல்க்கு வருவாங்க. ஃபுல் டொமஸ்டிக் சீசன் நான் சொல்ற மாதிரி இந்த மிட் டேபிள் டீம்ஸ்லாம் வந்து இவன் தான், அதாவது நான் தான் கேவி தான் வந்து ஃபாஸ்ட் பாலர், அவன் தான் போட்டாகணும்னா 200 ஓவருக்கு மேல போட்டிருப்பான். இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் 7 ஓவர்ஸ் 7 கேம்ஸ் 6 கேம்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் 220 ஓவர்ஸ் போட்டிருந்தானா அவன் பாடி ஒன்னா டோல் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ரீ சீசன் கேம்ப் வைப்பீங்க, முதல் மேட்ச்ல இப்படி ஓடி வந்து போகும்போது எங்கேயா பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட ரீசன் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நவ் த டெக்னாலஜி ஹஸ் க்ரோன். இது வந்து சில இன்ஜுரிஸ் வந்து அஃப்கோர்ஸ்
இதை வந்து நிறைய வாட்டி நீங்களும் அட்ரஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 145 150 போட முடியும்னா உங்க பாடி எவ்வளவு டோல் எடுக்குதுன்றத நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த சயின்ஸ், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த காட்ஸ் கிரியேஷனு. பட் ஸ்டில் மனுஷனால் அதை போட முடிஞ்சு நிறைய கேம்ஸ் ஆட முடியறவன் தான் டாப்ல இருக்கான். ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ஒன் சச் பர்சன். அவரை வந்து எவ்ரி கேம் ஹீஸ் பீங் மானிட்டர்ட். ஐதர் இந்தியா காட்டுறதா இருக்கட்டும், ஐபிஎல் காட்டுறதா இருக்கட்டும், எவ்ரி கேம் எவ்ரி ஓவர் ஆர் வாட் எவர் இட் இஸ், தேர் இஸ் அ பேக் ரூம் ஸ்டாஃப் தட் இஸ் வெயிட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஆல் இஸ் ஒர்க் லோடு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வெரி எப்படி சொல்றது, அதுல வந்து கொஞ்சம் கிரே ஏரியா நிறைய இருக்கு, கிளவுடியா இருக்கு இன்னும் இந்தியால. ஸோ அதுல வந்து இன்னும் நிறைய லைட் போடணும், நிறைய பேர் இதை பத்தி பேசணும். அண்ட் ஆல்சோ பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்கவுங்க ஷேர் ஆஃப் தாட்ஸையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஷிஷ் நேரா தான் ஜிடிக்கு கோச்சா இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியாத இன்ஜுரி கிடையாது, அவர் பார்க்காத இது கிடையாது. ஸோ ஹி வில் ட்ரை டு டெஃபினெட்லி மேனேஜ் ஹவு தீஸ் திங்ஸ் ஆர் அப்படின்னும் போது நிறைய டீம்ஸ் நிறைய குட் பவுலிங் கோச்சஸ் இருக்காரு. பிரில்லியன்ட் கொஸ்டின் பீடாக். வெல் எப்படி சொல்றது, well explained about this situation. இந்த ஒரு பிக் கேம், there's a lot of expectations from the மஞ்சத்துணி. கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஆர் கோயிங் டு கெட் த 2 points and get the W. உங்க தாட்ஸ் என்ன இந்த பிக் கேம்ல? யூ ஹவ் கிவன் ஃபார் டிசி ஒரு பக்கம், சிஎஸ்கே ஒரு பக்கம். அந்த காயின்ல ரெண்டு தலைங்களை வந்து ரெண்டு பக்கமும் சூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் என்ன இந்த கேமுக்கு? என்னதான் அனலிஸ்டா இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானையா, எனக்கும் ஒரு டீம் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ வியூவர்ஸை ஏமாற்றக்கூடாதுன்றது அந்த வின் ஃபேக்டர்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி தேவ் காட் எட்ஜ். பட் எனக்கு நான் திருப்பி சொல்றேனே, எட்ஜ் நான் வந்து நாளைக்கு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா கொடுப்பேன், சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா கொடுப்பேன். பட் ஆர்சிபி, சிஎஸ்கே, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கான்னா இவங்க தான் ஜெயிக்கணும்னு எனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேனு. நானும் ஃபேனா இருந்துட்டு தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கேன். பிறந்த உடனே நான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு வரல. ஓகே, 25 வயசுல தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன். 25 வயசுல நானும் உங்களை எல்லாரும் மாதிரியும் ஒரு ஃபேனா மேட்ச் பார்த்துட்டு இருந்தவன் தான். அப்படிங்கும்போது ஐ வாண்ட் சிஎஸ்கே டு வின். ஆனா இந்த இந்த பிளேயிங் லெவன் ஐ ஃபெல் ஃப்ரம் மை சைடு, கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ், கன்சிடரிங் த ஆப்போசிஷன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளேயிங் லெவனை குளறுபடி திருப்பியும் ஒரு ஸ்பின்னரோட நீங்க போய் 100 அம்பதுக்கு பவர் பிளேல போய் கொடுத்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட எட்ஜ் செல்லுபடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா சோ இப்ப என்ன சொல்றேன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இப்ப ஒரு சில மேட்சஸ்லாம் இப்ப சன்ரைசர்ஸ் அந்த மேட்ச் தோத்தாங்க, ஒன் டைமென்ஷனல் அட்டாக்னு சொல்லினே இருக்கும். கேகேஆர் சைஃபட் ஆட மாட்டேன்றாங்க, தேர் நாட் ஸ்ட்ரென்தனிங் த டீம் சொல்லிட்டு இருக்கோம். தட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். தேர் ஆல்சோ இன் சோல் சர்ச்சிங் வேர் 3 matches played, 3 matches லாஸ்ட்ங்கும் போது யூ ஹவ் டு கெட் யுவர் ரைட் காம்பினேஷன் இன், யூ ஹவ் டு பிளே தட். அவுடேட்டட் T20 ஆடாதீங்க, அப்டேட்டட் T20 ஆடுங்க. I am definitely sure they will do that and the team will have a fresh sort of energy with the inclusion of Dibal Brevis. I expect Ramakrishna Ghosh to come in. I expect Akil Hussain to come in. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். With equal balance with bat and ball to challenge a very good team like DC and probably start their tournament from the 4th game. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. as an analyst நான் வந்து சிஎஸ்கேக்கு எது கொடுத்துருக்கேன், அஸ் அ ஃபேன் பெரிய எட்ஜ். சரி விக்கி சொல்றது கேட்டு தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எட்ஜ் சிஎஸ்கே கொடுத்துருக்கேன் அஸ் அ ஃபேனா. அவர் வந்து ஒரு ஃபேனாவும் கரெக்டான ஒரு 55 45 கொடுத்துருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்க 97 98 ஆகுமா தெரிஞ்சிரும். Will come back on a blockbuster Saturday doubleheader to see Vicky is going one step from 97 to 98. Until then, thanks a lot and bye bye.